ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் சாப்டரில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு இந்த M1D1 ஈக்குவல் டு M2D2 அந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். சரியா? ரெண்டாவது டைப் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அது எப்படி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கு ஷார்ட்கட்டுமே வந்துட்டு AB பை A+Bன்ற ஃபார்மெட்டில் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த ஷார்ட்கட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ அதே இதில் டஃப்பான சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அதையுமே பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டைப் 3 அண்ட் டைப் 4 சம்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ டைப் 3ல வந்துட்டு அந்த சேலரி கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பில் வந்து சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து 3men + 2b அந்த மாதிரி ஃபார்மெட்லேயும் சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த டைப் 5 சம் வந்துட்டு பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் இல்லைனா பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான டைப். இதில் இருந்தும் நிறைய சம்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன் இல்லைனா பைப்ஸ் அண்ட் டேங்க் இது எப்படி அப்படின்னா, ஸோ சேம் தான். அங்கே வந்துட்டு மனுஷங்களை குறிக்கும் பெர்சன்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பைப்ஸை வந்துட்டு குறித்து சம் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? 2 pipes A and B can fill a tank in 20 and 30 minutes respectively. சரியா? 2 பைப் இருக்குது. அதாவது நம்ம ப்ரீவியஸாக நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்னா, ஏங்கிறவன் ஒரு வேலையை 20 மினிட்ஸில் முடிச்சிட்டான், பிங்கிறவன் 30 மினிட்ஸில் முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இங்கே பைப்ஸை வச்சு பார்க்குறோம். அதாவது சிஸ்டம் அப்படின்னா டேங்க்குன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு டேங்கை வந்துட்டு ஏங்கிற பைப் வந்துட்டு எவ்வளோ நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னா 20 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுதான். பிங்கிற பைப்பு அதே டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் எடுத்துக்குதான். ஸோ அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த பியினுடைய அந்த பைப் அந்த வாய் வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சமாக வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏயினுடைய வாய் வந்துட்டு பெருசாக இருக்குது. ஸோ அதனுடைய தண்ணி நிறைய வருது. ஸோ அதனுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ கம்மியான டைமில் ஃபில் பண்ணிடுது. சரியா? நம்ம வந்து இது வந்து சும்மா கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் தேவையில்லை. சரியா? எடுத்தோன்னே ஏபின்னு எழுதிக்கோங்க. எவ்வளோ மினிட்ஸு? 20 மினிட்ஸு, 30 மினிட்ஸ். இதுதான் வந்து அந்த டைம் ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த ஷார்ட்கட் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 2 பேர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். அதுவும் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 பைப்பையும் சேர்ந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது, இப்போ ஏங்கிற பைப் இருக்குது, பிங்கிற பைப் இருக்குது, தனித்தனியாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுத்துக்குது. இப்போ 2 பைப்பையும் அட் அ டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ அப்போ இந்த மாதிரி சம்மில் தான் நம்ம AB பை A+B அப்படின்ற ஃபார்மெட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 20 into 30 divided by 20 plus 30 வந்து 15 வரும். ஸோ இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 5 6 are 13 வரும். அப்போ 6 2s are 12. ஸோ ஆன்சர் வந்து 12 minutes. ஆப்ஷன் பி. அவ்வளோதான், சிம்பிளான சம் தான். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தடில் ஸ்டெப் 1 2 3 இந்த இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டைம் ரேஷியோ இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 20 30 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 30 20 வரும். அப்போ 3:2 வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 3:2. அப்போ 2 பேரும் மொத்தமாக வேலை பண்ணுறாங்க அப்படின்னா 3 + 2 வரும். அப்போ 5 units per hour வரும். இப்போ வந்து ஏன்ற பைப் வந்து 3 units per hour, 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுது. பின்ற பைப் வந்துட்டு 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுது. அதாவது அந்த டேங்க் வந்துட்டு ஒரு மொத்தமாக வந்து ஒரு 60 லிட்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 3 லிட்டர் ஃபில் பண்ணுது, இது 2 லிட்டர் ஃபில் பண்ணுதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து திறந்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 5 லிட்டர் ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி கணக்கு. சரியா? ஸோ இது வந்து கதையை பேஸ் பண்ணி நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. 2 பைப் மட்டும் கொடுத்துருந்தனால நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட், சிஸ்டம் கேன் பி ஃபில்டு வித் வாட்டர். சிஸ்டம்னா அந்த டேங்க் வந்துட்டு வாட்டரால் ஃபில் பண்ணணும். பை அ பைப் இன் 5 hours and it can be emptied by a second pipe in 4 hours. அதாவது ஒரு டேங்க் இருக்குது, ஒரு பைப் ஏ அப்படின்ற ஒரு பைப் வந்துட்டு இந்த டேங்கை ஃபில் பண்ணுது. அந்த ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 hours தான். இன்னொரு பைப்பு பி அப்படின்ற ஒரு பைப் இருக்குது, அது வந்து அந்த டேங்கை எம்டி பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு பைப் இருக்குது அடியில். ஸோ இங்கே ஒரு பைப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லாக எம்டி ஆகி கீழே ஓடுது, பிங்கிற பைப். இந்த எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 4 மணி நேரம் எடுத்துக்குதான். சரியா? ஏங்கிற பைப் மூலியமா டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம்.
பிங்கிற பைப் மூலியமா அந்த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்ற போது இஃப் போத் தி பைப்ஸ் ஆர் ஓப்பன், ரெண்டு பைப்பையும் அட் அ டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னு சொன்னால், எப்போ ஓப்பன் பண்ணுறோம்? when the cistern is full. அந்த டேங்க் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்கும் போது இந்த பைப்பையும் ஓப்பன் பண்ணுறோம், இந்த பைப்பையும் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற போது அது எப்போ எம்டி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த பைப்பையும் ஓப்பன் பண்ணிடுறோம், இந்த பைப்பையும் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அது வந்து எப்போ எம்டி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ இஸ் டு பி. ஏ வந்து எவ்வளோ நேரம் முடிக்குது? 5 ஹவர்ஸில் முடிக்குது. பின்றது 4 ஹவர்ஸில் முடிக்குது. ஸோ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏங்கிறது ஃபில் பண்ணுது, டேங்கை ஃபில் பண்ணுது. பிங்கிறது டேங்கை எம்டி பண்ணுது. அப்படின்னா இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் 4:5 அப்படின்னு வரும். சரியா? 4:5. அதாவது ஏங்கிற பைப் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி பிங்கிற பைப் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ அப்போ மொத்தமாக வந்துட்டு இப்போ +4, அதாவது இந்த ஏங்கிற பைப் வந்துட்டு +4 யூனிட், பிங்கிற பைப் வந்துட்டு -5 யூனிட். ஏன்னா 5 யூனிட், அதாவது 5 லிட்டர் இருக்கிற தண்ணியை காலி பண்ணிடுது. இது வந்து எக்ஸ்ட்ரா 4 லிட்டர் ஆட் பண்ணுது. இது 4 லிட்டர் 5 லிட்டரை காலி பண்ணுது, இது 4 லிட்டர் ஆட் பண்ணுது. இந்த மாதிரி மாறி மாறி போகுது. ஸோ அப்போ ரெண்டு பைப்பையும் அட் அ டைமில் திறக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு இது 4 + 4, இது -5 அப்படின்ற போது என்ன ஆகும்? -1 யூனிட். அதாவது என்னால் 1 யூனிட்டை வந்து காலி பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். சரியா? புரிஞ்சா? ஏங்கிற பைப் வந்துட்டு 5 மணி நேரம் எடுக்குது, பிங்கிறது வந்துட்டு 4 மணி நேரம் எடுக்குதுன்றாங்க. நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 4:5ன்னு வருது. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரத்துக்கு 4 யூனிட் இது கம்ப்ளீட் பண்ணுது, பிங்கிறது 1 மணி நேரத்துக்கு 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு எடுத்துப்போம். பட் இங்கே என்ன அப்படின்னா, ஏங்கிறது ஃபில் பண்ணுது, பிங்கிறது எம்டி பண்ணுது, அதாவது காலி பண்ணுது. அப்படின்ற போது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ப்ளஸ்ஸு, காலி பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்து அட் அ டைமில் திறக்கிறதுனால +4 -5 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் சம்லாம் என்ன பண்ணியிருப்போம்? 4 + 5 9 யூனிட்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து 1 + 1 மைனஸ் அப்படின்றதுனால ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ 1 ஹவருக்கு எனக்கு எவ்வளோ யூனிட் வந்து எம்டி ஆகுது? 1 யூனிட் எம்டி ஆகுது. இப்போ எனக்கு மொத்தமாக எத்தனை யூனிட் எம்டி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போமா? 5க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருந்துருப்போம். இப்போ 5க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 20. சரியா? அப்போ மொத்தம் வந்து 20 யூனிட்ஸ். அதாவது இந்த டேங்கனுடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து 20 லிட்டர்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஸோ இப்போ 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் வந்து எம்டி ஆகுது அப்படின்ற போது எனக்கு 20 லிட்டர் எம்டி பண்ணணும் அப்படின்னா எனக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கும்? அதாவது 20 யூனிட்ஸ் எம்டி பண்ணணும் அப்படின்னா எத்தனை மணி நேரம் எடுக்கும்? சிம்பிள், 20 ஹவர்ஸ். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டாலே போதும். சரியா? ஸோ இது அடுத்தடுத்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 pipes can fill a cistern in 3 hours and 4 hours respectively. அதாவது ஒரு டேங்க் இருக்குது, ஏங்கிற பைப் வந்துட்டு 3 மணி நேரத்துலையும், பிங்கிற பைப் வந்துட்டு 4 மணி நேரத்துலையும் இந்த டேங்கை ஃபில் பண்ணுது. இப்போ ஏ மட்டும் திறந்துட்டோம்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கும். அதே மாதிரி பிங்கிற பைப்பை மட்டும் திறந்து விட்டோம் அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கும். அப்புறம் இன்னொரு பைப் இருக்குதான், அந்த பைப் வந்துட்டு அந்த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குமா. ஸோ இங்கே சி அப்படின்ற ஒரு பைப் இருக்குது, இதை திறந்துட்டோம் அப்படின்னா 2 மணி நேரத்திலேயே வந்து என்ன ஆயிருது அப்படின்னா அந்த டேங்க் வந்து எம்டி ஆயிருமா. சரியா? ஆல் த 3 pipes ஆர் கெப்ட் ஓப்பன். 3 பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. போன சம்மில் எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? 3 கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது A:B:Cன்னு போடுவோம். ஏ வந்து எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம், பி வந்து 4 மணி நேரம், சி வந்து 2 மணி நேரம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? ஸோ லெஃப்ட் சைடு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 3, 4, 2. அப்போ வந்து 12 தான் நினைக்கிறேன். ஸோ 3, 2, 2, 2 4 12. சரியா? இப்போ 12 அப்படின்ற போது என்ன பண்ணுவோம்? 1/3:1/4:1/2ன்னு போடுவோம். 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4:3:6ன்னு போடுவோம். இதுதான் வந்து என்னது? எஃபிஷியன்சி ரேஷியோ. சரியா? இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஏங்கிற பைப் வந்துட்டு 1 ஹவரில் 4 யூனிட் ஃபில் பண்ணுது. சரியா? ப்ளஸ்
அதே மாதிரி பிங்கிற பைப் வந்துட்டு 1 மணி நேரத்தில் 3 யூனிட் வந்து ஃபில் பண்ணுது. ப்ளஸ் சிங்கிற பைப் வந்துட்டு என்ன பண்ணுது, 1 மணி நேரத்துக்கு 6 யூனிட்டை வந்து எம்டி பண்ணுது. மைனஸ், சரியா, எம்டி பண்ணுது. 1 மணி நேரத்துக்கு 6 யூனிட்டை எம்டி பண்ணுது அப்படின்றதுனால மைனஸ். ஸோ அப்போ 3 பைப்பையும் அட் அ டைமில் திறந்து விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 4 + 3 - 6. சரியா, இப்படி தான் எழுதணும். 4 + 3 - 6 அப்படின்னா 4 3 7 6, 7 6 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 1 யூனிட் தான் என்ன ஆகும்னா ஃபில் ஆகும். ப்ளஸ், சரியா, 1 யூனிட் ஃபில் ஆகும். எவ்வளோ நேரத்தில், 1 மணி நேரத்தில். இப்போ 1 மணி நேரத்தில் 1 யூனிட் ஃபில் ஆகுது அப்படின்ற போது எனக்கு மொத்த யூனிட் எவ்வளோ, 12 யூனிட். இப்போ 12 யூனிட் ஃபில் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், 12 மணி நேரம் எடுத்துக்கும். அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததை விட இது ரொம்ப வந்து ஈஸியான சம்ஸாக இருக்குது. சரியா, போன சம் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மணி நேரத்தில் 1 யூனிட் எம்டி பண்ணுது அப்படின்னா 20 யூனிட் எம்டி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இதுவும் 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் வந்து ஃபில் ஆகுது அப்படின்ற போது 12 யூனிட் ஃபில் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் சம், பைப் P and Q can fill a tank in 10 and 12 hours respectively. சரியா, P அப்படின்ற பைப் இருக்கு, Q அப்படின்ற பைப் இருக்குது. Pன்ற பைப் ஃபில் பண்ணுறதுக்கு 10ம் Qன்ற பைப் ஃபில் பண்ணுறதுக்கு 12 ஹவர்ஸும் எடுத்துக்கிறது. Cங்கிற பைப் ஒன்று இருக்குது புதுசாக. ஸோ அது வந்து அந்த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோம்னா 6 மணி நேரம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ Cங்கிற பைப் இருக்குது. ஸோ அது எம்டி பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்குது. ஸோ அப்போ இது மட்டும் மைனஸ். இப்போ 3 பைப்பையும் அட் அ டைமில் திறந்து விட்றோம். எத்தனை மணிக்கு அப்படின்னா 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு திறந்து விட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும். ஸோ டேங்கை ஃபுல்லாக கிடையாது, 1/4, அதாவது கால்வாசி ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். சரியா, மொத்த டேங்க்ல இந்த கால்வாசியை மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 10 12 6. அப்போ 2 5 6 3 3 10 3 2 6 60. ஸோ அப்போ மொத்த யூனிட் வந்து 60 யூனிட்ஸ், அதாவது 60 லிட்டர்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த யூனிட் வந்து 60 யூனிட்டு. இப்போ 1/10 1/12 1/6ன்னு போடுவோம். 1/10 × 16 போட்டால் 6, இங்கே வந்து 5, இங்கே வந்து 10. சரியா, இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடணும். நீங்கள் சால்வ் பண்ண ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகணும், இல்லைனா வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு. சரியா, இதுதான் வந்து உங்களுடைய என்னது எஃபிஷியன்சி ரேஷியோ. கடைசியாக என்ன கண்டிஷன், 3 பைப்ஸுமே ஓப்பன் பண்ணணும். சரியா, ஆல் த பைப்ஸ் ஆர் ஓப்பன் அப்படின்னா 3 பைப்பையும் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ 6 + 5, இங்கே 10ன்றது என்னது மைனஸ். சரியா, -10. ஸோ அப்போ 6 + 5 11 -10 வந்து +1 யூனிட் பெர் 1 ஹவர். சரியா, 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் வந்து ஃபில் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ தேவை, 1/4 தான் தேவை, கால்வாசி தான் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ 60ல் கால்வாசி அப்படின்றது எவ்வளோ, 4ஆல் அடித்தா 15. ஸோ அப்போ எனக்கு 15 யூனிட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், 15 ஹவர்ஸ். சரியா, ரொம்ப சிம்பிளான கேள்வி இல்லையா. ஸோ 15 ஹவர்ஸ் வந்துட்டு இங்கே ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ மணியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது எத்தனை மணிக்கு திறந்துருக்குறாங்க, 7 AM திறந்துருக்குறாங்க. 7 AM திறந்துருக்குறாங்க. ப்ளஸ் 15 ஹவர் அப்படின்னா 7 PM அப்படின்றது 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ 7 AM-க்கும் 7 PM-க்கும் 12 ஹவர்ஸு. இன்னொரு 3 மணி நேரம் அப்படின்னா 10 PM. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 10 PM. சரியா, ஸோ நெக்ஸ்ட் சம்மு, 3 டேப்ஸ் இருக்குது, ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 பைப் இருக்குது. ஸோ அது டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 12 15 20 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ ABC 12 15 20 மணி நேரம் ரெஸ்பெக்டிவ்லி. சரியா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 12, 15, 20 எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2 போட்டால் 6 15 10, 2 போட்டால் 3 15 5, 3 போட்டால் 1 5 5 5 1 1 1. இப்போ 5 3 சார் 15 15 × 2 30 30 × 2 60. ஸோ 60 யூனிட்ஸ். சரியா, நெக்ஸ்ட் என்ன, இஃப் ஏ இஸ் ஓப்பன் ஆல் த டைம். ஏன்ற பைப் வந்துட்டு 3 பைப் இருக்குது. சரியா, ஏங்கிற பைப் எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்குது. பியும் சியும் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக, பி ஃபஸ்ட்டு ஒரு பி ஓப்பன் பண்ணுறாங்க,
ரெண்டாவது ஹவர் வந்துட்டு சி ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா? ஆல்டர்னேட்டிவாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஏங்கிறது எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டேங்க் வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து டேங்கை ஃபில் பண்ணுது. எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸ் தான். சரியா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அந்த 1/12 1/15 1/20 எழுதுவோம். 1/12 × 16 தான் 5:4:3. ஸோ இதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அதாவது ஏன்ற பைப் வந்துட்டு ஒரு ஹவரில் 1 மணி நேரத்துக்கு 5 யூனிட் ஃபில் பண்ணும். அதாவது 5 லிட்டர் ஃபில் பண்ணும். பிங்கிறது 4 யூனிட் ஃபில் பண்ணும். சிங்கிறது 3 யூனிட் ஃபில் பண்ணும். ஸோ இப்போ ஏங்கிறது எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர், சரியா, முதல் ஹவர், ஃபர்ஸ்ட் ஹவரில் ஏ எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். அப்போ 5 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஹவரில் வந்து பி ஓப்பனாக இருக்கும், அடுத்த ஹவரில் சி ஓப்பனாக இருக்கும், அடுத்து பி அடுத்து சி அப்படின்னு மாறி மாறி வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பி அப்படின்னா 4, இப்போ 5 + 4 அப்படின்னா 9 யூனிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஹவரில் 9 யூனிட் ஃபில் ஆகுது. செகண்ட் ஹவரில் 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஹவரில் என்னது சி ஓப்பன் ஆகும். அப்போ 3, இப்போ 5 + 3 8. அப்போ தேர்ட் ஹவரில் என்ன ஆகும், திரும்ப 9 8 9 8 9 8 மாறி மாறி வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸில் எனக்கு எத்தனை யூனிட் ஃபில் ஆகும், 9 8 17 யூனிட் வந்து ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்தில் 17 யூனிட். 4 மணி நேரத்தில் எனக்கு எவ்வளோ ஆகும், 17 34 யூனிட் ஃபில் ஆகும். 6 மணி நேரத்தில் 44 + 7 51 யூனிட். சரியா? 6 மணி நேரம் 51 யூனிட் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 2 மணி நேரத்தை ஆட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு 60 யூனிட்டை தாண்டி போயிடும். ஸோ எனக்கு 60 யூனிட் தான் ஃபில் ஆகணும் அப்படின்ற போது அடுத்த 1 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு 51 யூனிட்டு. நெக்ஸ்ட் 1 மணி நேரம் அப்படின்னா 7வது மணி நேரம் வந்துட்டு பி ஓப்பன் ஆகாமா சி ஓப்பன் ஆகாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹவர் அப்படின்றது பி ஓப்பன் ஆகுது, ரெண்டாவது ஹவர் வந்துட்டு சி ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஆட் நம்பர் ஃபுல்லாக பி பைப் ஓப்பன் ஆகும், ஈவன் நம்பர் ஃபுல்லாக சி ஓப்பன் ஆகும். அதாவது 1 2 3 4 வருமா. ஸோ அப்போ 1 3 5 7. ஸோ இந்த ஹவர் ஃபுல்லாக வந்து பின்ற பைப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ 7th ஹவர் அப்படின்றது ஆடா ஈவனா, ஸோ ஆடு பைப்பு. ஸோ அப்போ ஆடு பைப்பில் ஏயும் பியும் ஓப்பன் ஆகும். அதாவது 5 + 4 அப்படின்னு வரும். ஸோ அப்போ மொத்தமாக 9 யூனிட்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபில் ஆகும். ஸோ அப்போ 7th ஹவர் வந்துட்டு 9 யூனிட்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்ற போது மொத்தமாக 60 யூனிட் எனக்கு ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 60 யூனிட் எனக்கு ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 7 ஹவர்ஸ். ஆப்ஷன் சி. இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏன்ற பைப்பு எல்லா டைமுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. பி அண்ட் சியை வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஃபர்ஸ்ட் ஹவர் பி அப்படின்னா ரெண்டாவது ஹவர் சி அந்த மாதிரி சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக திறந்து விட்ருவாங்க. சரி, அதான் வந்து இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ இஸ் ஓப்பன் ஆல் த டைம் அண்ட் பி அண்ட் சி ஆர் ஓப்பன் ஃபார் 1 hour ஈச் ஆல்டர்னேட்டிவ்லி. ஸோ ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் பி, அடுத்து 1 மணி நேரம் சி, பிசி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஸோ கான்செப்ட் இது தான். எல்லா சம்முக்குமே ஸ்டெப்ஸ் வந்துட்டு இந்த ரேஷியோ எழுதுகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதுகிறோம், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா மறந்துடும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து டைம் அண்ட் ஒர்க் சாப்டரு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம புது சாப்டரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி.